ஓம் சாந்தி 22/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம் தூய்மையாகும். தூய்மை இருந்தது என்றால் யோகத்தின் கூர்மையை நிரப்ப முடியும். யோகத்தின் கூர்மை இருந்தால் பேச்சில் சக்தி இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும்? பதில்: தலைமீது இருக்கும் பாவங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தந்தையினுடையவராக ஆகி ஏதாவது ஒரு பாவ செயல் செய்தீர்கள் என்றால் மிகவும் வேகத்துடன் கீழே விழுந்து விடுவீர்கள். பிகே வித்யாலயத்தை ஒருவேளை நிந்தனை செய்தீர்கள் என்றால், ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் பாவமாகிவிடும். பிறகு ஞானத்தை கேட்பதாலோ கூறுவதாலோ எந்த நன்மையும் இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனமாகி பாவனமான உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படி மாற முடியும் என்று. சிலருடைய புத்தியில் இருக்கிறது, அதாவது பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர், நாம் நல்லதோ கெட்டதோ என்ன செய்தாலும் அது அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். இப்போது இதை குருட்டு நம்பிக்கைக்கான பாவம் என்று கூறப்படுகிறது. பகவான் இந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் என்ன செயல் செய்கிறார்களோ அதனுடைய நல்லது அல்லது கெட்டது டிராமாவின் திட்டத்தின்படி அவர்களுக்கு கிடைக்கிறது. இதற்கும் தந்தைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தந்தைக்கு அனைத்தும் தெரியும் என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. பல பேர் விகாரத்தில் செல்கிறார்கள், பாவங்களும் செய்கிறார்கள். பிறகு இங்கே, அதாவது சென்டருக்கு வருகிறார்கள். பாபாவுக்குத்தான் தெரியும் அல்லவா என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாபா கூறுகிறார், நான் இந்த தொழிலை செய்வதில்லை என்று. அனைத்தும் அறிந்தவர் என்ற வார்த்தை கூட தவறாகும். அதாவது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அது பாபாவுக்கு தெரியும் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் அந்த வேலை செய்யறதில்ல, அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த வார்த்தை கூட இந்த இடத்துல அது சரியில்லை அப்படின்றார் பாபா. படிப்பு மிகவும் எளிமையானது. ஆனால் பாவங்களின் சுமையை எப்படி இறக்குவது என்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். முதலில் முழுமையாக யோகா செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் யாருக்காவது அம்பு பாயும். முதலில் தூய்மையாக வேண்டும். யோகம் இருந்தால் வார்த்தைகளில் கூர்மையானது நிரம்பும். இல்லை என்றால் எவ்வளவுதான் நீங்கள் புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியிலும் பதியாது, அம்பு பாயாது. பாபா கூறுகிறார், பிகேக்களுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய பாவம் மிகவும் அதிகமானது. பாபா உங்களிடம் கேட்கிறார், எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் என்று. நடத்தையின் மூலமாக அனைத்தும் தெரிய வருகிறதல்லவா. நினைவு இல்லாமல் பாவங்கள் நீங்காது. நாம் யாருக்காவது ஞானம் கூறினோம் என்றால் நம்முடைய மற்றும் அவர்களுடைய பாவம் நீங்கிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. இல்லை, நாம் எப்போது நினைக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய பாவம் நீங்கும். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு ஞானம் சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவம் அவங்களுடைய பாவம்லாம் போயிடும் அப்படியெல்லாம் கிடையாது. நாம் நினச்சாதான் நம்ம பாவம் போகும். முக்கியமான விஷயம் தூய்மையாகுவதாகும். பாபா கூறுகிறார், என்னுடையவர்களாக மாறிய பிறகு எந்த ஒரு பாவமும் செய்யாதீர்கள். இல்லை என்றால் மிகவும் வேகமாக கீழே விழுந்து விடுவீர்கள். நாம் நல்ல பதவியை அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் வைக்க முடியாது. கண்காட்சிகளில் பல பேருக்கு புரிய வைக்கிறார்கள் என்றால் அதிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள், நான் மிகவும் நல்ல சேவை செய்தேன் என்று. ஆனால் தந்தை கூறுகிறார், முதலில் நீங்கள் தூய்மையாக மாறுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் நிறைய பேர் தேர்ச்சி அடைவதில்லை, அதாவது ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படிங்கிறார் பாபா. ஞானம் மிகவும் எளிமையானது.
பிறகு 84 பிறவிகளினுடைய சக்கரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த படிப்பில் எவ்வளவு கணக்கு வழக்குகளை பற்றி படிக்கிறார்கள். உழைப்பிருக்கிறதல்லவா? என்ன சம்பாதிப்பார்கள்? அதாவது பாபா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, படிச்சுட்டே இருக்காங்க, இடையில இறந்து போறாங்க அப்படின்னா அந்த படிப்பு முடிஞ்சிடுது இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு தாரணையாகும். தூய்மையாக மாறவில்லை என்றால் பாவங்களும் நீங்காது, மிகவும் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். நிறைய குழந்தைகள் இவ்வாறு கூறுகிறார்கள், நாங்கள் சதா தந்தையினுடைய நினைவில்தான் இருக்கிறோம், அவர் இல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று. பாபா கூறுகிறார், இதுவும் கூட கப்போடா, அதாவது பொய் கூறுகிறார்கள். நினைவில் மிகுந்த உழைப்பிருக்கிறது. எனக்கு ஒரு பாபா தவிர யாருமே இல்லை, பாபாவை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அதெல்லாம் பொய் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நினைவில் ரொம்ப உழைப்பு இருக்குது அப்படிங்கிறார் பாபா. சேவை செய்தால்தான் நினைவில் கூர்மையானது நிரம்பும். எவ்வளவு சேவை செய்து பிரஜைகளை உருவாக்குகின்றோம் என்று பார்க்கப்படுகிறது. கணக்கு வேண்டுமல்லவா? நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றினோம் என்று. பிரஜைகளை உருவாக்க வேண்டுமல்லவா? அப்போதுதான் அரசாட்சியை அடைய முடியும். பாபா, நாங்கள் இந்த இடத்திற்கு சென்று சேவை செய்தோம் என்று பாபாவிற்கு எழுதுகிறார்கள். பாபா கேட்பார், முதலில் நீங்கள் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருந்தீர்களா என்று. முதல் விஷயமே இதுதான். மற்ற அனைத்து சங்கங்களையும் துண்டித்து ஒரு தந்தையினுடைய சங்கத்தில் இணைக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக மாற வேண்டும். பாபாவிடம் கேட்கிறார்கள், பாபா, நாங்கள் திருமணங்களுக்கு செல்லலாமா என்று. பாபா கூறுவார், தாராளமாக செல்லுங்கள், அங்கேயும் சென்று சேவை செய்யுங்கள். புத்தி யோகம் சிவபாபாவிடம் இருக்க வேண்டும் என்று. ஞான மார்க்கம் என்பதோ ஏதோ கேலி கூத்திற்கான மார்க்கம் கிடையாது. தந்தையின் கூடவே தர்மராஜனும் இருக்கிறார். தர்மராஜிடம் பெரிய பெரிய அடிகள் வாங்க வேண்டி இருக்கும். கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும் பொழுது அப்போது தெரிய வரும், ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான தண்டனையை அடைவதில் நேரம் பிடிக்காது. அதாவது பாபா சொல்றாங்க, இந்த ஞான மார்க்கத்துல ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும், இது ஒன்றும் அவ்வளோ சாதாரண மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறார் பாபா. யாருக்காவது புரிய வைப்பதாலும் முரளி நடத்துவதாலும் பதவி கிடைக்காது. முதலில் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற வேண்டும். பாபா உங்களுடைய நடத்தை மற்றும் சேவையின் மூலமாக தெரிந்து கொள்வார், இந்த குழந்தை நன்றாக சேவை செய்கிறார்கள் என்று. பாபாவினுடையவர்களாக மாறிய பிறகு நிறைய பாவங்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய முரளியில் கூர்மையானது நிரம்ப முடியாது. இது ஞான வாழ் அல்லவா? மிகவும் நெருக்கமான முக்கியமான குழந்தைகள், சென்டரை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களும் கூட மிகவும் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் உழைப்பு செய்வதில்லை. ஆகையினால் அந்த கூர்மையும் நிரம்புவதில்லை, அம்பு பாய்வதில்லை. பாபா கேட்கிறார், நினைவு யாத்திரை எங்கே செய்கிறார்கள்? கண்காட்சியில் பல பேருக்கு புரிய வைத்தேன் என்று கூறுகிறார்கள். முதலில் நினைவின் மூலமாக தூய்மையாக மாற வேண்டும், பிறகுதான் ஞானம் என்று பாபா கூறுகிறார். அதாவது நான் நல்லா மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், கண்காட்சியில் நான் முரளி நடத்துகிறேன் அப்படின்னா பாபா சொல்கிறாரு, நல்லா நினச்சி உங்களுடைய ஆத்மாவில் அந்த கூர்மையை நிரப்பணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு அந்த அம்பு பாயும். நீங்கள் பாபாவை நினைக்கல அப்படின்னா இவ்வளோதான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த அம்பு பாயாது. ஞானத்தில் கூர்மையும் இருக்காது. ஏன்னா ஞானம் என்பது வாழ் போல, ஞான வாழ் அப்படிங்கிறார் பாபா. தேவதையாக மாறுவதற்காக முதலில் தூய்மையாக அவசியம் மாற வேண்டும், பிறகுதான் படிப்பு. படிப்பு மட்டும் இருக்கிறது, தூய்மையாக மாறவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. ஆத்மா தூய்மையாக வேண்டும். தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு சென்றால் உயர்ந்த பதவி அடைய முடியும். தூய்மையை தான் பாபா வலியுறுத்துகிறார்.
குழந்தைகளின் நடத்தையின் மூலமாக தெரிய வருகிறது இவர்கள் நல்ல குழந்தைகளா அல்லது கெட்ட குழந்தைகளா என்று. சேவைக்கான நிரூபணம் தேவை அல்லவா? யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பதும் தெரிய வருகிறது. ஸ்ரீமத் படி நடந்தால் உயர்ந்தவர்களாக மாறுவார்கள். நடக்கவில்லை என்றால் தானே அழுக்காகி கீழே விழுவார்கள். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் தெளிவாக கேளுங்கள். குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தெளிவு இல்லை, பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க அப்படிங்கிறார் பாபா. இந்த ஜென்மத்திலும் கூட எவ்வாறெல்லாம் பாவம் செய்கிறார்கள் கேட்காதீர்கள் என்கிறார் பாபா. அதாவது இந்த ஜென்மத்தில் பிகே ஆகி எவ்வளோலாம் பாவம் செய்கிறாங்க கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை, அதாவது அரசாட்சியை தந்தையிடமிருந்து எப்படி அடைவது என்ற கவலை இருக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு சேவையில் ஈடுபட வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். பணத்தை வீணாக செலவழிக்க கூடாது. யாருக்கு தகுதி இல்லையோ, அவ்வாறு பதித்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இல்லை என்றால் தானம் கொடுப்பவர்களின் மீது அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுவிடும். அதாவது அவங்களுக்கு தகுதி இல்லை, தூய்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். கடவுள் வந்து விட்டார் என்று டண்டோரா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாரதத்தில் நானே கடவுள் என்று கூறிக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு இப்போது தெளிவு கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்திருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பின் கூடவே அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். தகுதி உடையவர்களாக அல்லது நல்ல குழந்தைகளாக மாறி சேவைக்கான நிரூபணம் அளிக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து தன்னை உயர்ந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்தூல பணத்தை ஒருபோதும் வீணாக செலவழிக்க கூடாது. பதிதர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. ஞான செல்வத்தை கூட பாத்திரத்தை பார்த்து கொடுக்க வேண்டும். வரதானம். பழைய சன்ஸ்காரங்களுக்கு அக்னி சன்ஸ்காரம், அதாவது அந்திம சடங்கு செய்யக்கூடிய உண்மையான இறந்து பிறந்தவர் ஆகுக. எப்படி இறந்த பிறகு ஷரீரத்திற்கு ஈம சடங்கு செய்துவிடும் போது பெயர் ரூபம் முடிந்து போய்விடுகிறது, அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் இறந்து பிறந்தவர்களாகி விடும்போது உடல் அதேதான், ஆனால் பழைய சன்ஸ்காரங்கள், நினைவுகள் அல்லது சுபாவங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்து விடுகிறீர்கள். அந்திம சடங்கு செய்து முடித்துவிட்ட பிறகும் அந்த மனிதன் ஒருவேளை மீண்டும் முன்னால் வந்தால் அவரை பூதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யாருக்காவது நம்ம கடைசியாக என்னென்னலாம் அவங்களுடைய லாஸ்ட் ரைட்ஸ் அந்த ஈம சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மா அந்த உடலுக்குள்ளே பிரவேசம் ஆயிடுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பூதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இங்கும் கூட ஏதாவது அழித்துவிட்ட சன்ஸ்காரம் மீண்டும் வெளிப்பட்டு விட்டது என்றால் இது கூட மாயையின் பூதம் ஆகும். இந்த பூதங்களை விரட்டி விடுங்கள். அவற்றின் வர்ணனை கூட செய்யாதீர்கள். ஸ்லோகன். கர்ம கணக்கை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் ஸ்திதியை, அதாவது மனநிலையை வர்ணனை செய்து கொண்டே இருங்கள். அவ்யக்த சமிகை. எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி? ராஜா அவரே எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, செய்ய வைக்கிறார். செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேற ஒருவராக இருப்பார்கள். ராஜ்யத்தின் நடவடிக்கைகள் சரியாக இல்லை என்றால்
ராஜ்யம் நிலைகுலைந்து போய்விடுகிறது. அதே போல ஆத்மாவும் கூட செய்விப்பவர்தான். மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற விசேஷமான திரிமூர்த்தி சக்திகள் செய்பவர்கள் ஆவார்கள். பாபா ஒரு ராஜாவுடைய உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறார். எப்படி ராஜா அவரே செய்ய மாட்டாரு, அவர் செய்ய வைப்பாரு. செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேற யாரோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா ராஜா போல செய்ய வைக்குது. மனம், புத்தி, சம்ஸ்காரம் இந்த 3 திரிமூர்த்தி சக்திகள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. முதலில் இவற்றின் மீது ஆளக்கூடிய சக்தி இருந்தது என்றால், அதாவது ரூலிங் பவர் இருந்தது என்றால், இந்த சாகார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே சரியான பாதையில் நடப்பார்கள். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा